அந்த ஒளியாக வரக்கூடிய ஹஜ்ரத் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிபிம்பமாக வரக்கூடிய இந்த இஸ்லாமிய உம்மத்தின் புத்துணர்வுக்காக வரக்கூடிய இந்த இஸ்லாமிய உம்மத்தின் அருளாக வரக்கூடிய மசீமார்கள் ஏன் வரக்கூடாது என்ற கேள்வி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அழகான கேள்வியை அப்பொழுது வாழ்ந்த அந்த முல்லாக்கள் மத்தியில் இந்த கேள்வி வைக்கிறாங்க. ஆனா அதே கேள்வியை அன்னாரை பின்பற்றிய கற்றறிந்த மார்க்கறிஞர்கள் என்று கூறக்கூடிய அந்த மோதல்களுக்கு முன்னால் நாம் அதே வார்த்தையை திருப்பி வைக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் இங்கு பார்ப்போம். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் மத்தியில் இதை எடுத்துக்கொண்டு நம்ம வைக்கிறோம். இதை எடுத்துக்கொண்டு பாருங்க, வசீல் இஸ்லாம் சொன்ன கூற்று இது. இதன் அடிப்படையில் மசீமார்கள் ஒருவர் இல்லையவே அன்னாரின் வருகை தொடருமே என்று கூறுறாங்க. அப்ப நம்மளுடன் அவங்க வைக்கிற மசி என்றால் என்ன நினைச்சிட்டீங்க? அவர் வானத்திலிருந்து பல அடையாளங்கள் வந்தன. பிளேக் வந்தது, ரமலான் மாதத்தில் சூரிய கிரகணம் சங்கரபுரம் வந்தது, உங்களோட வானம் செய்வதற்கு அது வந்ததா என்ற கேள்வியை அவங்க வைக்கிறாங்க. ஆனா இந்த கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு முன்பாக இந்த ஹதீஸை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது நபிலான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பாகும். அன்னார் சொல்றாங்க, இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இதை போன்ற ஒரு நிலை இல்லைங்கிறார். எந்த நிலை என்றால், அதாவது வாதம் செய்யக்கூடிய ஒருவருக்கு, அதாவது தனது மகதிக்கு 2 அடையாளங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. 2 அடையாளம் இருக்குது. ஒன்று, இது இந்த அடையாளத்தை பற்றி அவங்க சொல்றது, பூமி தோன்றியதிலிருந்து இதை போன்ற ஒரு அடையாளம் வெளிப்படவில்லை என்று சொல்லலாம். அந்த அடையாளம் வேறு எந்த இறை அடியாருக்கும் சாதகமாக அமையவில்லை என்று கூறுறாங்க. அப்ப இதுக்கான விளக்கத்தையும் அதுக்கு மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹதீஸை பற்றியான விளக்கத்தை நாம் கொடுக்குறாங்க. அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் இந்த முல்லாக்களின் நவதுபில்லா நம்ம முல்லாக்கள் என்று பயன்படுத்தல, இந்த கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் என்று கூறிக்கொள்ளும் இந்த மௌலைகளின் முன்னால் இந்த கருத்துக்களை நாம் வைக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி குறிப்பிடும் போது, இந்த அடையாளம் வேறு எந்த இடை அடியார்களுக்கும் சாதகமாக இல்லை. அதில் ஒன்று, வாக்களிக்கப்பட்ட மசியின் காலத்தில் ரமலான் மாதத்தில் முதல் பகுதியில் சந்திர கிரகணமும் ரமலான் மாதத்தில் இடைப்பட்ட பகுதியில் சூரிய கிரகணமும் ஏற்படும். இந்த அடையாளம் வானம் பூமி படைத்த நாள் முதல் கொண்டு இன்று வரை எந்த அடியாருக்கும் வெளிப்படாத அடையாளமாகும் என்று கூறினார். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த அளவுக்கு